விஜய் வந்து போனோனே தாத்தா பயங்கரமா கதறி அழறாரு. பாட்டியும் அழறாங்க. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? என் பேரன என்கிட்டேருந்து பிரிச்சுட்டீங்கல்ல. எல்லாரும் சேர்ந்து என் பேரன இந்த வீட்ட விட்டு அனுப்பிச்சுட்டீங்கல்ல. யாரும் வந்து என் மூஞ்சில முழிக்காதீங்க. உங்க மூஞ்சில முழிக்கவே எனக்கு விருப்பம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாரு. பாட்டி அழுதுட்டுருக்காங்க. அப்ப விஜய் வரவே மாட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. நான் உடனே வந்தும்மா அது எப்படிம்மா வராம போயிடுவான்? நம்ம விஜய்ம்மா எப்படியும் வருவாம்மா. அவன நம்ம கூட்டிட்டு வந்துருவோம்மா. நீங்க கவலைப்படாதீங்க அத்த. எப்படியும் விஜய் இந்த வீட்டோட சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அன்பரசு. விஜய் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. இதுக்கப்புறம் விஜய் வர முடியாத அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ண மாட்டேன். அதான் சொத்து வேணான்னு சொல்லிட்டான்ல. அதையே சாக்கா வச்சு என் பையனை இங்கே நான் இறக்கிடுவேன். அதுக்கப்புறம்னா இந்த சொத்து ஃபுல்லாக எனக்கு தான். எனக்கும் என் பையனுக்கும் என் குடும்பத்துக்கும் மட்டும்தான் இது எல்லாமே. இதுக்கப்புறம் விஜய் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அன்பரசு. இங்கே வந்து விஜய் வந்து வாசலில் நிற்கிறத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா வந்து கூட வந்து அவரோட பேகு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பார்த்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நிற்கிறாங்க. மொத்தமாக வந்துட்டேன் காவேரி. என் வீட்டை விட்டே வந்துட்டேன். என் குடும்பத்தை விட்டு வந்துட்டேன். அது மட்டும் கிடையாது. இப்போ என்கிட்ட காசு பணம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நான் மொத்தமாக வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த விஜய் வந்து எந்த சொத்து சுகமும் இல்லாதவன், எந்த காசு பணமும் இல்லாதவன், வெறும் விஜயா மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த நிலைமையில உங்கள் அம்மா என்னை ஏற்றுப்பாங்களான்னு கேளு காவேரி. நீ வேணும், குடும்பம் வேணும், உங்களோட குடும்பம் வேணும், அதே மாதிரி என் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் காவேரி. இந்த வெறும் விஜயை, எதுவுமே இல்லாத இந்த விஜயை உங்கள் அம்மா ஏற்றுப்பாங்களா? இப்போ சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. காவேரி அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து சாரதா வந்து வாங்க தம்பி, உள்ளே வாங்க தம்பி அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து உள்ளே வராரு. வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஏன் இப்படிப்பட்ட முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னோடனே எனக்கு வேறு வழி தெரியல அத்தை. எனக்கு வேறு வழியே தெரியல. என் பொண்டாட்டி என் பிள்ளை தான் எனக்கு எல்லாமே. குழந்தையிலேருந்து எனக்கு யாருமே இல்லாமல் நான் இருந்திருக்கேன். எனக்கு அப்பா அம்மா சின்ன வயசுலேயே வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மாவோட அரவணைப்பு இல்லாமல் நான் வளர்ந்தவன். என் தாத்தா பாட்டி மட்டும்தான் எனக்கு எல்லாமே. இன்றைக்கி அவங்களே விட்டுட்டு வர நிலைமையில நான் ஆயிட்டேன். அவங்களுக்கு நான் எல்லா சொத்தையும் அவங்க வளர்த்ததுக்காக கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் எதுக்காகவும் என் காவேரி என் குழந்தை என்னால் இழக்க முடியாது அத்தை. அது மட்டும் என்னால் முடியவே முடியாது. என் காவேரி என் கூட இருந்தால் இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லைன்னு சொத்தெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே நிகழ்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். விஜய் ஏன் விஜய் இவ்வளோ வந்து அர்ஜென்ட் பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு குமரன். பரவாயில்ல குமரன், எனக்கு எல்லாத்தோட என் காவேரி முக்கியம்னு இப்போ அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அத்தை? பணம் காசு எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பணம் தானே எங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்க்காம இவ்வளோ நாள் வச்சிருந்தது. அந்த பணத்தை நான் தூக்கி போட்டேன் அத்தை. இதுக்கப்புறம் என் காவேரி என் குழந்தை தான் முக்கியம்னு வந்திருக்கேன் அத்தை அப்படின்னோடனே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க தம்பி. இவ்வளோ நாள் உங்களை புரிஞ்சுக்காமல் நான் வந்து நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி பேசியிருக்கேன். பணத்திமிரில் என் பொண்ணை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது. உண்மையே உங்களுக்கு நல்ல மனசு தம்பி. நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க பரவாயில்லத்த அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. எங்கள் காவேரி மட்டும் அப்படியே விஜயை பார்த்துட்ருக்காங்க. சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. உடனே வந்து நீங்கள் உள்ளே போங்க தம்பி ரூமுக்கு அப்படின்னோடனே இல்லைங்க பரவாயில்ல, நான் இருந்த ரூம் இங்கே இருக்கு இல்லையா, அங்கேயே நான் இருந்துக்கிறேன். நானும் காவேரி அங்கே இருந்தால் போதும், எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்றாங்க. இல்லை தம்பி பரவாயில்ல, இந்த வீட்டில் இடம் பார்த்தாதுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. சின்ன வீடு தானே, அதனால் நானும் காவேரி அங்கே இருக்கோம். குழந்தை பிறக்க வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கோம். அதுக்கப்புறம் வேறு வீடு பார்த்துட்டு போயிடுறோன்னொன்னே என்ன தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க? இல்லைங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு காவேரி அப்படியே வந்து அழறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே சரி காவேரி நீ போய் தம்பிக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. எங்கே வந்து ரூமுக்கு வந்து காவேரி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே விஜயை கட்டிட்டு அழறாங்க. காவேரி அப்படின்னோடனே ஏங்க இப்படி பண்ணீங்க? குழந்தையிலேருந்து நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தவர், இப்போ இப்படி எனக்காக ஏங்க இப்படி பண்ணீங்க? இந்த நிலைமை வரக்கூடாது தானேங்க, நான் விலகி போனேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேங்க, தாத்தா பாட்டி மனசு கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க கட்டி பிடிச்சி. நீ கவலைப்படாத காவேரி, எல்லாமே சரியாயிடும். எனக்கு என் தாத்தா பாட்டியை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி உன்னையும் பாப்பாவையும் என்னால் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதனால் எனக்கு சொத்து சுகம்லாம் பெரிய விஷயம் இல்லை காவேரி, நீ மட்டும் தாண்டி எனக்கு உலகம், நீ தாண்டி என் வாழ்க்கை அப்படி சொல்கிறாரு. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழறாங்க காவேரி. உடனே வந்து நீங்கள் கிடைக்கிற கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாங்க காவேரி. விஜயும் வந்து ஃபுல்லாக வந்து நெத்தியில் வடுகளை கிஸ் கொடுத்துட்டு காவேரி அப்படியே வந்து கட்டி அணைச்சிக்கிறாரு.